பிரியமானவர்களே, தேவனுடைய உன்னதமான பலன், கர்த்தருடைய உன்னதமான வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்களை நீக்கி வழி இதுவே இதில் நடவுங்கள்ங்கிற வெளிச்சத்தை நம்ம காண்பிக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை சந்தித்து அவனை தம்முடைய கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் முன்பாக அவருடைய ஆழமான அனுபவத்தை தான் தேவ கிருபையினாலே இப்போ நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய புரிதலுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Acts chapter 9 verse 7. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பவுலோடு கூட இருந்த ஜனங்கள், அதாவது அவனுங்களோட சேர்ந்து சபைகளை அழிக்க, கிறிஸ்தவர்களை கொலை செய்ய புறப்பட்டு போனவர்கள் அவனோடு இருந்த மக்கள். அவனை சுற்றி இருந்தவர்கள் சத்தத்தை கேட்டாங்களே தவிர வேற ஒன்றையும் காணாமல் பிரமிப்படைந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு உண்டாயிற்று. ஆக தேவனுடைய கிருபையினாலே சொல்லுவாங்க, ஒரு உலக ரீதியான ஒரு பழமொழி உண்டு. அது என்னன்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு அல்லது கிறிஸ்துவின் வார்த்தை அல்லது தேவனுடைய பிரசன்னம் என்கிறதான ஒரு தொடக்கத்தை, ஒரு அற்புதமான ஒரு விதைத்தலை தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில அன்னைக்கு வைத்தார். அதோடைய விளைவுதான் பவுல், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி முற்றிலுமாய் தேவனால் மாற்றப்பட்டான். மனமாற்றத்தை விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவரே. இது கேட்கிற அன்பர்களே, மனுஷன் பார்க்கிறவனமாய் வெளி தோற்றத்தை அல்ல. சில நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பதுக்கு அடையாளமாக சில நிற உடையை மாற்றிக்கொள்வார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ரெண்டாவது, சிலர் தங்களுடைய பெயரை கூட மாற்றி வைத்துக் கொள்வார்கள். அது அவர்களுடைய வாஞ்சையா இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், உள்ளத்தின்படி யூதனானவே யூதன், எழுத்தின்படி அல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ ஆவியின்படி ஒரு மனுஷன் பிறப்பது தான் பரலோகமும் பரிசுத்த வேதாமும் வலியுறுத்துகிறது. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பிரமிப்படைய வேண்டுமா? உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். ஏன் இதை செய்கிற சேனைகளின் கர்த்தர், இதை நம்முடைய வாழ்க்கையில பிரமிப்பை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல பிரமிப்படைந்து நின்றார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அமிதமான விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தான் இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இதுக்கு புரிதலுக்காக மத்தேயின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். Gospel book of Matthew chapter 8 verse 10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரமிப்படைந்த ஒரு இடம் தான் இந்த இடம். அவர் என்ன பார்த்தாரு, இதோ என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான் என்று நூற்றுக்கு அதிபதி சொன்ன உடனே இயேசு புறப்பட்டு நான் அவனை குணமாக்கட்டும் என்று ஆயத்தப்படும் போது, அதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லாரு, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். நீர் என்னிடத்தில் வர நான் உம்மை என்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று தாழ்த்துகிறான். என் அன்பானவர்களே, இன்னும் ஒரு அற்புதமான காரியம், பிரமிப்படைந்தார்கள். இந்த உலகமே மகா பெரிய பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனது உண்மைதான். ஆனால் பொல்லாத சாத்தானுடைய கூடாக இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்னா, தேவன் மனிதனை தன் சாயலா சிருஷ்டித்தார் இல்லையா? அப்ப அந்த தேவ சாயலா இருக்கிற மனுஷனை நம்முடைய இடமாகிய நரகத்துக்கு நம்ம கொண்டு போறோம், அந்த பாதாளத்துக்கு கொண்டு போறோம்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல அவங்க எல்லாரும் பிரமிப்படையும்படி, சாத்தான் பிரமிப்படையும்படி பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரு, தமது ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நான் பாத்திரவான் அல்ல என்று நூற்றுக்கு அதிபதி தாழ்த்தினது போல எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, மரணபரிந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார். இன்னும் ஒரு அற்புதமான இயேசு பார்த்தீங்களா? இந்த ஆண்டவராக இயேசு எப்படிப்பட்டவர்? நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி பிதாவை மட்டும் அவர் மகிமைப்படுத்தினார். எல்லா இடங்களிலுமே தன்னை அனுப்பின பிதாவை தவிர வேறு ஒருவரும் நல்லவன் இல்லையே, தன்னை அனுப்பின பிதாவின் வார்த்தை தான் நிறைவேறும் என்று ஆணித்தரமாக உறுதியாக தன்னை அனுப்பினவருடைய மகிமையை மாத்திரமே அவர் தேடினார். இதை கேட்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து பிரமிப்படையணுமா?
நான் கர்த்தரை தேடுறேன், நான் இதை செய்கிறேன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உண்மையாய் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கனத்தையும் மகிமையும் இயேசுக்கு மாத்திரம் செலுத்தி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற படிப்பு, திறமை, செல்வங்கள், ஆசி எல்லாவற்றையும் இயேசுவின் ராஜ்யத்துக்கு மட்டும் நீங்கள் செலவிட்டு பாருங்கள். அதான் அவருடைய மகிமைக்காக மாத்திரம் நீங்கள் நடந்து பாருங்கள். இப்படிப்பட்ட செயல் செய்கிற உங்களை இந்த உலகமே பிரமித்து பார்க்கும் அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வேத வாக்கியத்தின்படி உண்மையான இதயத்தோடு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மை உண்டாகும். இதே போல தான் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள கூட நான் பார்த்ததில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் அல்லது பிரமித்து அடைந்தார் என்று கூட சொல்லலாம். He was astonished to hear such a word, isn't it? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஒரு மனுஷனை பார்த்ததில் ஆச்சரியம் அடைந்து பிரமிப்படைந்து பார்த்தார். இப்படியா இவ்வளோ ஒரு விசுவாசமாக என் வார்த்தை மேலேன்னு கனம் பண்ணார். என் அன்பானவர்கள், எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்? பவுலுடைய வாழ்க்கையில் அதே போல தான் அவர் தொடங்கினார். அவனை சுற்றில இருந்த மக்கள் பிரமிப்படைஞ்சாங்க. ஏன்னா இதுவரைக்கும் கொலைகாரனாக இருந்தவன், இதுவரைக்கும் தன்னுடைய விருப்பம்தான் முக்கியன்னு ஓடினவன், இதுவரைக்கும் தான் சொல்லுவதான் சட்டம் சொல்லி வாழ்ந்தவன், ஆணவத்துக்கும் அகந்தைக்கும் இடம் கொடுத்தவன், தன் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவால் தொடப்பட்ட போது முற்றிலுமாய் மனமாற்றம் கொண்டவராக தேவனுக்காய் பிரகாசிக்க ஆரம்பித்தார். இதை கேட்கிற நண்பர்களே, இன்று முதற்கொண்டு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, உமக்காக நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், நான் உம்மை போல ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மக்கள் பிரமிப்படையத்தக்கதாக என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த ஜீவியம், என்னுடைய ஊழிய பார தரிசனத்தை கண்டு இந்த உலகம் பிரமிப்படையணும். ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குகிறேன் அப்பா, என்னை பிரயோஜனப்படுத்தும் என்று சொல்லி இப்போ என்னோட கூட சேர்ந்து மன்றாடி ஜெபிப்பீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். குறை சொல்கிறவன் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவன் இயேசுவையே குறை சொன்னவன் நீங்களும் நான் ஏமாத்துறோம். ஆக சிலரை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் எவ்வளோதான் தாழ்ந்து போனாலும் சரி, அன்பு காட்டினாலும் சரி, எவ்வளோதான் உங்களால் ஏந்த உதவியை கர்த்தருக்காக நான் செய்கிறேன் என்று செய்தாலும் சரி, ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட மனுஷனை குறித்து கலங்க வேண்டாம், என் தேவன் பார்த்து கொள்வார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்க விசுவாசம் எப்படி இருக்குது? Can you put your trust in the word of God which set you free? கர்த்தருடைய வார்த்தை மேல் உங்கள் விசுவாசத்தை வைப்பீங்களா? அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. பிரியமானவர்களே, பிரமிப்படையக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்களுடைய சுபாவம், உங்களுடைய பேச்சு, நடவுடைய பாவனை, உங்களுடைய செயல்கள் மாறட்டும். கர்த்தராகிய தேவன் உதவி செய்வாராக. இவை எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம், வைராகியமாக பற்றி கொள்ளுங்க. இனி காலம் செல்லாது, இயேசு மகிமையோடு வரப்போகிறார். காத்துக்கொள்வோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரும் மேலும் உங்களுடைய வல்லமையான வார்த்தை இறங்கியதுக்காக நன்றி. சுற்றில் இருந்தவர்கள் பிரமிப்படைந்தது போல இயேசுவே பிரமிப்படைந்த ஒரு இடம் அவர் தாமே. அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தை கண்டு பிரமிப்படைந்தார். அதே போல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து அந்த விசுவாசம் பெருகட்டும். தெய்வனே, ஒவ்வொருவரும் தாங்க உம்முடைய வசனத்தின் மேலே, வார்த்தை மேலே விசுவாசம் வைத்து வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்ட வார்த்தையின்படி வைராகியமாய் உண்மையாக உமக்காக நடக்க அருள் புரியும். ஆண்டவரே, இவர்கள் விசுவாசத்துங்கிற கப்பலை சேதப்படுத்த பார்க்குற இந்த உலகத்தின் வியாதிகள், விக்கனங்கள், மாந்திரிக கிரிகள், சத்துரு கிரிகள்லாம் அழிக்கப்படட்டும். தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாய் தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பிப்பார். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் கூட தேசத்துக்காக, மிஷனரிகளுக்காக, தரிசன பாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் முன் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.